தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடல் கடைதல் செய்தபோது பல தெய்வீக பொருட்கள் வெளிவந்தன. அவை ஒவ்வொன்றும் ஒரு தனிப்பட்ட சக்தி, அருள் மற்றும் பயன்களை குறிக்கின்றன. பார்க்கடல் கடைதலின் போது 14 வகையான பொருட்கள் வெளிப்பட்டன. அதில் ஒவ்வொன்றாக காண்போம். முதலில் தோன்றியது ஆலகால விஷம். இது மிக கொடிய விஷம். சிவபெருமான் அதை குடித்து உலகத்தை காப்பாற்றினார். இரண்டாவதாக காமதேனு, வேண்டியதை தரும் பசு, எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும். மூன்றாவதாக மகாலட்சுமி, வளம் ஐஸ்வர்யம் தருபவர், மகாவிஷ்ணு அவர்களின் துணைவி. நான்காவதாக சந்திரன், சிவபெருமான் தலையில் அலங்காரம், மன அமைதி, நல்ல ஆரோக்கியம் தருபவர். ஐந்தாவதாக ஐராவதம், வெள்ளை யானை, இந்திரன் வாகனம், அதிகாரம், ஆட்சி சக்தி. ஆறாவதாக உச்சை ஸ்வரவஸ், தெய்வீக குதிரை, வேகம், சக்தி, வெற்றி, முன்னேற்றம் தரும். ஏழாவதாக கற்பக விருட்சம், வேண்டியதை தரும் மரம், ஆசைகளை நிறைவேற்றும். எட்டாவதாக கௌஸ்துப மணியம், அரிய மணிக்கள், விஷ்ணு அணியும் ஆன்மீக உயர்வு. ஒன்பதாவதாக வருணி, மதுவின் தேவதை, இன்பம், அனுபவம், வாழ்க்கையில் சந்தோஷம். பத்தாவதாக அப்சராஸ், தெய்வீக அழகிகள், கலைத்திறமை வளர்ச்சி கொண்டவர்கள். 11ஆவதாக பாஞ்சசன்ய சங்கு, விஷ்ணுவின் சங்கு, தெய்வீக ஒளி, தீய சக்தி நீக்கம். 12ஆவதாக தன்வந்திரி, ஆயுர்வேதத்தின் கடவுள், மருத்துவ அறிவு, நல்ல உடல் நலம் தருபவர். 13ஆவதாக அமிர்தம், அமரத்துவ நீர், மரணமின்மை, நீண்ட ஆயுள் தரும். 14ஆவதாக சாரங்கம், வில், விஷ்ணுவின் வில், சக்தி, பாதுகாப்பு. மொத்தமாக இந்த நிகழ்வின் அர்த்தம் என்ன? நல்லதும் கெட்டதும் சேர்ந்துதான் பெரிய பலன் கிடைக்கும். கடின முயற்சிக்கு பிறகுதான் அமிர்தம் கிடைக்கும். தெய்வீக அருள் இருந்தால் விஷமும் கூட நன்மையாக மாறும். பார்க்கடல் கடைதல் நமக்கு சொல்லும் பாடம் பொறுமை, முயற்சி, வெற்றி, தியாகம், உயர்வு, நம்பிக்கை, அமிர்தம்.